வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பண்ணைக்கு நாங்கள் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் சின்ன சின்ன சோளம் பொத்தியில் வந்துட்டேன். என்ன சோளம் பொத்தி நிறைய வந்துட்டேன். என்ன முத்திட்டுதா? ஆஹா, அந்த நீளத்துக்கு அப்படியே சோளன் போட்டிருக்கு. நல்லா இருக்குது பார்க்கவே. என்ன எல்லாம் நிறைய காயிலோட சோளன் பொத்தி. என்ன சோளன் காயில், சோளன் பொத்தி. உங்கள் உள்ளுக்கெல்லாம் முத்தி எல்லாம் முத்தி இருக்குன்னு அர்த்தமாம். பாப்போம் போய் சொல்கிறாவா என்னன்னு. உடைச்சி பார்த்தா தெரியும் தானே. போய் தான் சொல்லியிருக்கிறா. இல்லை இல்லை, இது பிஞ்சு. அபிஷேக், விளங்கல இறங்க போறாவாமா? ஓகே, நாங்கள் இப்போ ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இந்த ஏற்றத்தில் இவா ஏற போகிறா. தனியாக ஏற வேணும். ஏறினால் 50 ஃப்ராங்க் நான் கொடுக்க போகிறேன். அதாவது ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ச்சியாக ஏற வேணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ரெடி, கோ. ஓகே, இந்த இடத்த கடந்தால் வாங்க 50 ஃப்ராங்க் கொடுக்குறதா நான் உறுதி கொடுத்துருக்கேன். அதனால் போகிறா பார்ப்போம். அதாவது கால் வைக்கக்கூடாது. இந்தா 50 ஃப்ராங்க், 50 ஃப்ராங்க் முடிஞ்சுது. அவ்வளோதான், போட்டியிலேருந்து தோத்துட்டா. ஹலோ, ஓகே, நாங்கள் பண்ணைக்கு வந்துட்டோம். இதுக்குள்ள மாடு, குதிரை, வேறு நினைக்குது, கோழி, வேறு நினைக்குதுங்க, குருவியல் நிறைய நிற்கிது. இது ஆப்பிள் வேறம்மா. ஓகே, இதில் நிறைய ஆப்பிள் காய்ச்சிருக்கு. என்ன யா, அதுவும் பெய்யும் தானோ. யா யா, அப்புறம் என்ன கட்டியா போகுது. ஓகே, கிட்ட போய் பாருங்க. நாங்கள் அதில் கண்டுக்குட்டியெல்லாம் அதுக்குள்ள நிற்கிது. என்ன சின்ன கண்டுக்குட்டி நிற்கிது. அதுக்குள்ள 2 கண்டுக்குட்டி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு போடுற நேரம் நினைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கன்னா எல்லாம் என்ன சாப்பாடு? எல்லாம் பைக்கோல்லாம் இவியல் பால் கறக்க மறந்துச்சினமாட்டா புரியாணி தான்.
ஓகே, அங்காலே மாடல் மேய்ஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா சரி, நான் அங்கால போய் பார்ப்போம். ஓகே, இது என்னென்னு சொன்னால் இந்த மிஷினில் வந்து நான் காசு போட்டு பால் எடுக்கலாம். அதாவது 1 லிட்டர் பால் வந்து ₹1.10 இருக்குது. இதுக்குள்ள நான் காசு போட்டு இதில் வந்து எங்களோட பால் போத்தில் வச்சோம்னு சொன்னால் பால் வரும். ஓகே, இதனால் எடுக்கத்தான் போகிறோம் இன்றைக்கு. இதுக்குள்ள வந்து பிறகு அதாவது கிலோ 15 கிலோ வந்து 10 ஃப்ராங்க் போட்டிருக்கு. சில நேரங்களில் உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. அது இதுக்குள்ள வெண்டைக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது நாங்கள் இதுக்குள்ள வந்து எங்களோட காசை போட்டுட்டு எல்லாடிக்கும் இந்த ட்வின்ட்டில் வந்து பே பண்ணலாம். பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லாமல் ஒரு நம்பிக்கையில் தான் இயங்கி கொண்டு இருக்குது. ஆனால் இது வந்து காசு போட்டால் தான் பால் எடுக்கலாம். இது வந்து நாங்கள் நம்பிக்கையில் காசை போட்டால் இதுக்குள்ளே இருக்கிற பொருளை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து எங்களோட ஊரோ இல்லை சில ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியை தூக்கி கொண்டு போயிடுவாங்களே என்ன. ஓகே, இன்றைக்கு நான் குதிரையை வந்து இதுக்குள்ளே சந்திக்க முடியாமல் போயிட்டுது. அவையிலங்க அது பேரியனுக்கு எங்கேயாவது போயிட்டு மாதிரி இல்லை அவங்களெல்லாம் அந்த இடத்துல இருக்கணும். ஓகே, அவையில ஒரு வெட்டி சந்திச்சுட்டு காய் சொல்லி போட்டு போவோம். என்னவா இருக்கும்? நோ ஐடியா. மாடுக்கு சாப்பாடா? ஓ, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓ, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கீழே பார்த்து நடக்க வேணும். விழுந்துடுவீங்க. உள்ளே போகக்கூடாதா? உள்ளே போகக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, நாங்கள் அனுமதி எடுக்காமல் உள்ளுக்கு வந்து நிற்கிறோம். ஓனர் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை தராரோ தெரியல. மாடு தானா? இதுக்குள்ள வந்து குதிரைகள் நிற்குது. சாப்பிடுங்க, என்ன வழியில்? ஓ, நீங்கள் அவையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓ, இதில் எல்லாமே எலக்ட்ரானிக்லேயே பால் கறக்கிற உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது. அதுன்னு சொன்னால் அது ஒரு மோட்டர் ஒன்று பூட்டி இருக்குது. இந்த மஞ்சள் கலர் அதாவது மாடுகளுக்கு எல்லாம் முதுகு சொரிஞ்சு விடுறதுக்கு. அது சுற்றி கொண்டு போகும். இவையில் போய் முதுகை வச்சுனோம்னா சொரிஞ்சு விடும். அப்படி மாடுகளுக்கும் இப்படிலாம் பார்த்து செய்கிறாங்களா என்ன? இந்த ஒரு கருப்பு நிறுவன் பாரு. டே கருப்பா, டே ஓ, டே கருப்பா. இந்த கருவல் தம்பி போகிறார். ஒரு கூப்பிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் போகிறார். என்ன ஹாயின்னு சொல்லாமல் வணக்கம்னு சொல்லாமல். நம்மளோட ஊரோ இதுக்கு பேர் தானே குதிரை? அப்படியே பாஞ்சு வழியில் வந்துடுமா? ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது? மாடா? டே குதிரை. குதிரைக்கு சட்டை இல்லாமல் போருக்கு நல்ல காலம். குதிரைக்கு நீ ஒரு பம்பஸும் பண்ணி கட்டணுமே என்ன? அப்பா டே எங்கே ஆ ஓ யா அதுக்கும் பேரும் தானடா. ஓகே, குதிரை காலை தூக்குது. கிட்ட போகக்கூடாது. தூக்கி உள்ள எடுத்துடுமா?
குதிரைக்கு நல்ல சட்டா போட்டிருக்கு என்ன அம்மு என்ன இது என்ன பேர் இதுக்கு என்ன பேர் இதுக்கு இவருக்கு என்ன பேர்ல நிக்கிறவருக்கு மாடா குதிரை ஹலோ குதிரை வந்து உயரமா இருக்குல்ல ஓகே ஆட்டுது என்ன தெரியலையே ஓகே சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டீங்களா ஒரு சாப்பாடு தானே புல்லு தானே சோறு கறியா வைக்கிறது காட்சி ஓகே அப்படியே நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போவோம் ம் புல்லு சாப்பிட்ருக்கு புல்லு காஞ்ச புல்லு சாப்பிட்றதுக்கு தான் பச்சையா வரும் காயாத புல்லு சாப்பிட்டா பச்சையா வரும் காஞ்ச புல்லு சாப்பிட்டு மஞ்சள் வேணும் ஓகே ஒரு ரெயின் ஒன்று போய் கொண்டிருக்கு அங்கே நாய் சத்தம் கேட்குது என்ன இது என்னன்னு சொன்னால் இது என்ன நினைக்கிறீங்க இது என்ன இது இதுக்குள்ளே என்ன இருக்குது புல்லா தெரியுமா ஓ இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து அறுவடை செய்த அந்த வயல்வெல் எல்லாம் வெட்டி இதுக்குள்ளே புல்லு என்ன ஓகே கட்டி வச்சிருக்கிறாங்க அதாவது வின்டர் சீசனுக்கு வந்து ஓகே இதெல்லாம் அப்படியே வின்டர் சீசனுக்கு வந்து இந்த மிருகங்களுக்கான என்ன சாப்பாடு என்ன எல்லாம் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் மிஷின் தேவையில்லை தான் இது கையால் எவ்வளோ செய்கிற எல்லாம் இது மிஷின் அப்படி இருந்தால் நாங்கள் இந்த சோளம் தோட்டத்துக்கு வழியாலையா வந்து நாங்கள் இந்த சோளம் தோட்டத்தாலையா நான் வந்து நாங்கள் ஓகே ஓ அப்படியே சூரியன் ஒளிதா மறையுதா தண்ணி இருக்குல்ல தண்ணி ஊற்றுற ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க ஷூ வந்து வாஷ் பண்ணுவேன் ஓகே 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 பாய் ஓகே பாய் ஓகே இது என்னது ஆப்பிள் மரம் ஒன்று நிற்கிது வடிவான ஆப்பிள் மரம் செம்பரி ஆடு ஆப்பிள் ஏன் கீழே போடுறீங்க ஏன் கீழே போடுங்க ஓகே நிறைய ஆப்பிள் காய்ச்சிருக்கேன் என்ன ஓகே நான் அப்படியே ஒவ்வொருண்டும் ஒவ்வொரு இனமா என் ஃபோன் வந்து சார்ஜ் குறைஞ்சி வந்துருக்கு ஓம் ஆப்பிள் தான் பார் இந்த மாடுகளை எல்லாம் எடுத்துகிட்டு ஓடியாருண்ணா செல்லுங்களா ஓடியாங்க இங்கே ஓகே நாங்கள் இன்றைக்கு பண்ணைக்கு வந்திருக்கோம்
அதாவது ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் பார்த்து கொண்டுங்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் காட்டி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் இங்கேயே வந்து மிஷினில் பால் எடுத்துக்கொண்டு போக போகிறோம். இதுக்குள்ள வந்து ஆப்பிள் தோட்டங்களும் இருக்குது என்ன, அதாவது எனக்கு 2 புறமும் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு இன ஆப்பிள். பச்சை ஆப்பிள், சிவப்பு ஆப்பிள், அப்படி இப்படின்ற ஏதோ ஒரு இனத்தில் இருக்குது. ஓகே, இது வந்து ஆப்பிள் தான். ஓகே, இந்த இடம் வந்து ஒரு ஸ்விங் பாத், அதாவது நீச்சல் தடாகம் இருக்கிற இடம். அதாவது ஒஸ்ட்ரமுண்டியன் இதுக்கு சொந்தமான ஒரு நீச்சல் தடாகம் இருக்கிற இடம். இதில் வந்து சம்மர் நேரத்தில் வந்து நீங்கள் குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் கடை வந்து காட்டியிருக்கேன் நான் இங்கே. ஓகே, நாங்கள் இதால் தான் மெயினாக போகிற வழியாக நாங்கள் அப்படியே ஊர் பழக்கத்தில் 10 கிலோ எல்லாம் பூந்து வந்து நிற்கிறோம். ஓகே, அப்படி நான் சூரியகாந்தி பூக்களையும் பார்த்துட்டு இங்கே வந்து பூ ஒவ்வொன்றுக்கும் விலைகள் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. இந்த சோனன் ப்ளூமன் வந்து ஒரு ஸ்ட்ருக் வந்து, அதாவது ஒரு பூ வந்து 1.50 ஃப்ராங்க். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்து அதில் காட்டன் இதில் வந்து நீங்கள் போட்டுட்டு காசை நீங்கள் அதை கொண்டு போகலாம். மாதிரி இதில் ட்வின்லேயும் காசை வந்து பே பண்ணலாம் இதுக்குள்ள போட்டுட்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு நீங்கள் மேனேஜாஜி படி நடந்து கொள்வது தான் நல்லதுன்னு சொன்னால் இதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. நான் இருக்கா சூரியகாந்தி பூவை பார்த்துட்டு வரேன். ஓகே, நான் போய் மாடை படம் பிடிச்சிட்டு வரேன்னா. ஓகே, இப்போ வந்து நேரம் வந்து மாலை 8:30. சரியா, இன்னும் வந்து இருளையில் என்ன. நல்ல பெரிய மாடெல்லாம் நிற்குது என்ன. ஓம் ஓ வாங்க. மாட்டுக்கெல்லாம் தோடெல்லாம் போட்டிருக்கேன் 4990. இங்கே இவ தெரியுமா? இவர் தெரிஞ்ச மாதிரி வார. ஹலோ வணக்கம். ஓ, மாட்டுலலாம் பூச்சி அது அப்படித்தான் இருக்கும். ஓகே, நல்ல பசு மாடுகள்லாம் இவேல். ஓகே, நாங்கள் போவோம் என்ன. ஓகே, நான் திரும்பி போவோம். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து இதில் பால் எடுக்க போகிறோம். அதாவது ஃப்ரெஷ்ஷான பால். லிட்டர் 1 லிட்டர் வந்து ₹1 பார்த்துச்சாதான். சரியா, நாங்கள் அந்த பால் பண்ணையாண்டைய பார்வையிட்டு அப்படியே ஒரு போத்தலும் கொண்டு வந்து நாங்கள் கோயிலில் வந்து 1.5 லிட்டர் பால் வந்து எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி. சரி, நாங்கள் எப்படி எடுக்கிறோம்? டைரெக்டாக காசை போடுறோம். கடையில் என்ன விலை? கடையிலையும் 1 லிட்டர் வந்து ₹1.60. காசு போட்டுட்டு எடுப்போம் என்ன. ஓகே, தள்ளுங்க. சரியா, இதுக்குள்ள வந்து இதுக்கு நேரம் வைக்கிறோம், காசை போடுறோம். ₹1 10 20 போடுவோம். பிறகு மிச்சம் என்ன சொப்பின்லேயே கொண்டு வரேன் என்ன. ஓகே, இப்போ எதை அமுத்துறான்னு தெரியலையே. அங்கே முன்னுக்கு ஸ்டார்ட் எங்கே இருக்கு? அந்த காசு போட்ட பக்கத்தில், அது பக்கத்தில் இது. ஓகே ஓகே, காலையில் அம்படியில் வருது. ஓ, ஃப்ரெஷ் பால் வருதா என்ன? எப்படி நாங்கள் கடையில் பண்ணுற பால் அந்த பட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷ கணக்கில் டேட் போட்டு இருக்குமே என்ன. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக்கில் எடுத்து கொண்டு போகிறோம். தொடக்கூடாது.
என்ன காசு போடுவோம் இந்த 1.5 லிட்டருக்கு போட்டு எடுக்கலாம்னா 20 போட்டு போவோம் என்ன இதுக்குள்ளேயே வச்சு மூட போறேன்னு சொன்னால் இது வந்து உடனே ஒரு தடவை பால் எடுத்தது பிறகு ஆட்டோமேட்டிக்காக கழுவும் பார்ப்போம். சத்தம் கேட்குது இல்லை திறந்து பாப்போமா கழுவிட்டு வந்து ஆ ஓகே இந்த ஏரியாவை கழுவி இருக்கு. ஓகே நாங்கள் எடுத்துட்டோம். ஹலோ இந்த இனத்துக்கும் எங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஏன்னு சொன்னால் எங்களே கூடுதலாக செம்மறி என்று பேசுகிறவ அப்போ கட்டாயம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். இதில் வந்து எலக்ட்ரிக் கொடுத்துருக்கு. ஓகே நாங்கள் ஐஸ்கிரீம் எடுக்க போவோம். காசு இல்லை காட்டில் பே பண்ண போகிறோம். காசு சாப்பாடு முடிஞ்சு ஓகே தானே. ஓகே நாங்கள் அப்படியே பால் எடுத்து போட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீம் இங்கே உற்பத்தி செய்த ஐஸ்கிரீமே நாங்கள் எடுக்க போகிறோம். அபிஷேகம் ஓகே நாங்கள் இப்போ வந்து சுட ஐஸ்கிரீம் சுட இல்லை குளிரான ஐஸ்கிரீம் தான் எடுக்க போகிறோம். அதாவது ப்ளஸ் இந்த பண்ணையில் இருக்கிற ஃப்ரெஷ் பாலில் வந்து இவையில மேக் பண்ணி இங்கேயே விற்கிறோம். இது வந்து வேறு எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான் எடுக்கலாம் இந்த ஐஸ்கிரீம். ஓகே உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்? சொக்கி ஐஸ்கிரீம். ஓகே அம்முக்கு இது சரி நாங்களே இதுவும் சொக்கியும் எடுப்போம். ஓகே அவையில் சொக்கி எடுக்கணும் நான் குடிக்கிறேன். ஆனால் நாங்கள் இதிலையே செலக்ட் பண்ண போகிறோம் இந்த மிஷினில். அதாவது இவையில் விரும்பி குடிக்கிற வந்து எப்பேர் அண்ட் வேனிலா சரியா. ஓகே இது ஒன்று யா இல்லை இல்லை யா அங்கே இல்லையா மேம் இங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்த ஐஸ்கிரீம் வந்து முடிஞ்சுது. ஏன்டா இப்போ நேரம் வந்து 9 மணி தான். ஓகே இப்போ வேறு என்ன ஐஸ்கிரீம் பண்ணுவோம்? சொக்கியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது கொக்கோ சொக்கி டேஸ்டாக இருக்குமா? ஓகே 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 உண்டு. அடுத்தது வந்து நாங்கள் ஒரு புதுசாக வந்த ஐஸ்கிரீம் ஒன்று அதில் காட்டி நாங்கள் அதாவது அன்னாசி பழத்துலேருந்து வந்த ஐஸ்கிரீம். ஆனால் அதுவும் முடிஞ்சுது சரியா. அப்போ வந்து வேறு என்ன ஐஸ்கிரீம் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம்? சரிங்க மில்க் ஐஸ்கிரீம் அதுவும் முடிஞ்சுது. மேங்கோ இருக்குல்ல மேங்கோ இல்லாட்டி மேங்கோ ஜோக்கெட் அதுவும் முடிஞ்சுது. எல்லாம் நாங்கள் விரும்பி குடிக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் இங்கே முடிஞ்சுது. நீங்கள் வந்துட்டு சொக்கி வெனிலா அதான் அதுக்கு எடுத்ததா? இல்லை இல்லை நீங்கள் சொக்கி வெனிலா இதா ஓகே நாங்கள் சொக்கி வெனிலா எடுத்தாச்சு. ஓகே நாங்கள் பே பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஐஸ்கிரீம் வந்து 4 ரூபா 20 சதம் அதாவது ஸ்விஸ் ஃப்ராங்க். ஓகே நாங்கள் பே பண்ண போகிறோம். Visale. Okay. Wählen Sie die Bezahlmöglichkeit, bitte. Okay. Für die Bezahlung mit Kreditkarte folgen Sie den Anweisungen auf dem Monitor. Okay, நான் கார்டில் வந்து சாலம் பண்ணிக்கோ. ஓகே பார்த்தியா? ஓகே 2 ஐஸ்கிரீம் இப்போ வர போகுது. அம்மா கொண்டு அபிஷேக் கொண்டு. அப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்லையா? வந்துடுதா? ஒன்று வந்துருக்கு. எங்க காணலையா?
இதுல வந்திருக்குமா பாப்போம். ஓகே பார்த்தா ஓகே பாப்போம். ஒன்று வந்திருக்கு. ம் அப்பாட்ட மாட்டேன் வேற போகுது.